ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, அடுத்த ஆப்பிள் எங்க இருந்துச்சு ஆதாமுக்கு? முத ஆப்பிள்ல இருந்துச்சு. நான் கேட்கிறேன், அடுத்த எதிர்கால பணம்லாம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப உங்க பையில இருக்க பணத்துக்குள்ளதான் இருக்கு. சிலுவையிலிருந்து நாங்க ஆசீர்வதிக்கப்படுறோம், அதனால நாங்க விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடம் ஒரு உயர்வான இடம் மாதிரி தெரியுது, ஆனா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேஸ் இல்ல, இது செகண்ட் கிளாஸ் பிளேஸ். எந்த ஆசீர்வாதம்னாலும் நீ என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு தேவன் வச்சிருந்தாருன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா? ஆனா தேவன் உங்களை செகண்ட் கிளாஸ்ல வைக்கல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வச்சாரு. செகண்ட் கிளாஸ் என்ன தெரியுமா? எதுனாலும் நீ ஏன்ட்ட வா அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன தெரியுமா? நீ ஏன்ட்ட வரவே வேணாண்டா, நீயே எடுத்துக்கலாம்டா. தேவன் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வச்சாரு. ஆதாமுக்கு ஆப்பிள் கொடுக்கும்போது பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஏன் விதைப்பை பத்தி மனுஷனுக்கு விதைக்கிறத ஏன் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றேன். ஆதாமுக்கு ஆப்பிளை கொடுத்தப்ப விதை இல்லாத ஆப்பிளை தரல, நீங்க மோடி சீட்லெஸ் கொடுக்குற மாதிரி. விதை இல்லாத ஏன் தெரியுமா கொடுப்பான்? ஏன் அடுத்த முறை அவன் என்கிட்ட தான் வரணும் என்கிற சாடிசம். ஆனால் தேவன் ஆதாமுக்கு பழத்தை கொடுத்தப்ப விதையோட கொடுத்தாரு. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க இருக்கிறப்ப விதை அதுக்கு கையை தட்டு, டே நான் இங்கதான் இருக்கிறேன், ஆனா ஒவ்வொரு பழத்துக்கு நீ என்கிட்ட வரவே வேண்டாம்டா. என்கிட்ட வர்றப்பெல்லாம் பழத்துக்குன்னு வர வேண்டாம், என்கிட்ட நீ வரலாம், தப்பே இல்லை, என்கிட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஆஃப்டர் ஆல் இந்த பழத்துக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டாம். அதனால என்ன பண்ணிருக்கிறேன், இனிமே உனக்கு தேவையான பழத்தை நீயே கல்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு உன் பழத்துக்குள்ளே நான் விதைய வச்சிருக்கிறேன். அதான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். தேவன் எனக்கு பணத்தை கொடுத்தப்ப ரெண்டாவது பணத்துக்கு நான் அவர்கிட்ட வந்து நிக்கணும்னு விரும்பல. தேவன் தன் பிள்ளைகள் தான்ட்ட வரணும்னு தான் விரும்புறாரு, ஆனா ஆசீர்வாதத்துக்கு வரணும்னு விரும்பல. அதனால பணத்தை கொடுக்கும்போது, பழத்தை கொடுக்கும் போதே விதைய வச்சு கொடுக்குறாரு. ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, அடுத்த ஆப்பிள் எங்க இருந்துச்சு ஆதாமுக்கு? முத ஆப்பிள்ல இருந்துச்சு. நான் கேட்கிறேன், அடுத்த எதிர்கால பணம்லாம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப உங்க பையில இருக்க பணத்துக்குள்ளதான் இருக்கு. கையை தட்டு, நல்லா தட்டு, உறக்கமா தட்டு, சத்தமா தட்டு. என்னுடைய நாளைய பணம் இன்று எனது பணத்துக்குள் தான் இருக்கிறது. ஆதாமின் அடுத்த ஆப்பிள் அவன் முந்தின ஆப்பிள் இருந்துச்சு. தேவன் ரசிக்கிறார். அடுத்த ஆப்பிள் அவனா எப்படி எடுக்கிறான் பாரு. அதான்டா என் பிள்ளை ராஜாவா வச்சிருக்கிறேன், என் பிள்ளை பிச்சைக்காரனா வைக்கல. இந்த சிலுவையில கிரேஸ் பேசுறவங்க எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு, கடவுள்கிட்ட தான் இருக்கிறவங்க செகண்ட் கிளாஸ் தான் பேசுறாங்க. நான் சொல்றேன் எல்லாம் உனக்குள்ளதான் வச்சிருக்காரு. அப்ப ஒருத்தன் விதைக்கிறான்,